வந்துருச்சுங்கிறது அந்த வடமொழி வேதத்துல மட்டும் இந்துங்கிற வார்த்தை இல்லை. சரி, இந்துங்கிற வார்த்தை இல்லையா, விட்டுருக்க. சிவபெருமான பத்தியாவது அதுல சொல்லி இருக்குதான்னா அதுவும் கிடையாது. சிவபெருமானை பற்றி பேசாத வேதம் இந்துக்களின் வேதமாக இருக்குமா? அதை நம்ம தமிழர்களின் வேதமாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அந்த வேதம் நம்ம கோயில்ல இன்னும் இருப்பதை அனுமதிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அது ஆரம்பிக்கிற போதே அக்னியில தான் ஆரம்பிக்குது. அக்னி, வருணன், இந்திரன், இத மாதிரி கடவுள்களை பத்தி தான் பேசப்படுகிறது. ருத்ரன் ஒரு கடவுளை பத்தி பேசுறாங்க, வேதத்துல இருக்குது, ரிக்வேதத்துல இருக்குது ருத்ரன். ஆனா அந்த ருத்ரன் வேற, நம்ம சொல்ற உருத்திரன் சிவபெருமான் வேற. இந்த உருத்திரன்கிறவரு நம்ம சொல்றது சிவபெருமான் முழுமுதற் கடவுள், அதற்கு இணையே இல்லாத முழுமுதற் கடவுள் சிவபெருமான் நம்ம சொல்றோம். அது ரிக்வேதத்துல 300 பக்கம் தாண்டி ஒரு 12 பக்கத்துக்கு ருத்ரனை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு தேவர்கள், கந்தர்கள், கிம்புடர்கள், அத மாதிரி ஒரு ருத்ரனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுல 16 வகைப்பட்ட ருத்ரனை பத்தி சொல்றாங்க. அது இந்து வேதத்தின் முழுமுதற் கடவுளான சிவபெருமான் கிடையாது. இந்துங்கிற வார்த்தை கிடையாது, சிவபெருமான பத்தி பேசல. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படையான மந்திரம் ஓம்ங்கிற மந்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓம்ங்கிறது தான் எல்லா மந்திரம். ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய. இப்படி எல்லாமே ஓம்ல இருந்து தான் வருது. ஓம் நாதாந்த வித்தாந்த ஓதங்கள் செயலாகுக, ஓம் தத்துவ வித்துக்கள் பயிராகி பயனாக, எல்லாமே அடிப்படை ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். அனைத்து மந்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது பிரணவ மந்திரம் ஓம். இந்த சமஸ்கிருதத்துல ஓவன்னாங்கிற எழுத்தே கிடையாது. ஓனா குறில் தான் இருக்குதே தவிர ஓவன்னாங்கிற எழுத்தே கிடையாது. அப்ப ஓவன்னாங்கிற எழுத்தே இல்லாம ஓம்ங்கிற ஒலி எங்கிருந்து வரும்? இந்த கோயில்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் போட்டு வச்சிருப்பாங்க. 3 மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு கொக்கி போட்டு மேல பிறைச்சந்திரன் மாதிரி போட்டு ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க. அதுதான் ஓம் ஓம்காங்க. கிடையாது. 3 மாதிரி போட்டா சமஸ்கிருதத்துல ஊனா, ஊனா தானே தவிர ஓனா கிடையாது. 3 போட்டு ஒரு கொக்கி மாதிரி வளைய போட்டா ஊவன்னா, மேல பிறைச்சந்திரன் மாதிரி புள்ளி வச்சானா அம் ஊவாம். இது மின்சார புகை, மின்சார தொடர் வண்டி போகும்போது ஹார்ன் கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த ஒலி எப்படி இருக்குது? அந்த தொடர் வண்டி கொடுக்கிற ஒலி எழுப்பி கொடுக்கிற சத்தம் எப்படி இருக்குது? இவனும் சொல்றான் இது இந்து மதம் எங்களுக்கு உள்ளதுங்கிறான். அவன் சொல்றது இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றான்? அவனே சேஃபா தான் சொல்றாங்க. அந்த மடாதிபதி, காஞ்சி மடாதிபதி என்ன சொல்றாங்க? எங்க மதம் இந்து மதம் கிடையாது, சனாதன தர்மம். சனாதன தர்மம் தானே உங்க தர்மம், வச்சுக்கங்க. எங்க கோயில்னா இந்து கோயில்கள், இங்க உள்ள வராத. அப்ப இனிமேலாவது நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த இந்துங்கிறது தூய தமிழ் சொல். இந்த தமிழ் சொல் 12 திருமுறைகளில் இருக்கின்றன. இந்துவார் தடையன், இந்துவே, இந்தின் இளம்பிறை போலும், நிலவு, குளிர்ச்சி, இப்படிங்கிற பொருள்ல வருகிறது. அப்ப சிவபெருமான் நிலவை சூடிக்கொண்டிருக்கிறாருங்கிறதுனால அந்த நிலவின் அடிப்படையால அந்த பாண்டிய வம்சத்தை துவங்குகிறார். அந்த பாண்டிய வம்சம் சந்திரகுலம், சோழ வம்சம் சூரியகுலம். அப்ப சந்திரகுலத்தை சேர்ந்தவர் முதல் மன்னராக இவர் எடுத்ததுனால சிவபெருமான் அவர் வழங்குகிற வேதம் எல்லாத்துக்குமே இந்து வேதம் தான் பொருள் வைக்கிறார்கள். அப்ப சும்மா சிந்து கிந்து தயவு செய்து சொல்லாதீங்க, புரிந்து கொள்ளுங்கள். நிலவு அந்த சந்திரகுலம், சந்திரகுலத்தின் முதல் மன்னன் சிவபெருமான்.
அந்த சிவபெருமானுடைய குலம் இந்து, அவர் வழங்கின மதம் இந்து மதம், அவர் வழங்கின வேதம் இந்து வேதம், முழுக்க முழுக்க தமிழ்ல தான் வழங்கினார். சரி, அடுத்தாற் போல இங்க வாங்க. இந்த வடமொழியில வேதம் 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 எல்லாம் வச்சிருக்கிறாங்களே, எதை கேட்டாலும் ஆகமோ ஆகமோ ஆகமோ. 100 ஆண்டுகளுக்கு முன்னால இதே ஆகமத்தை காட்டித்தான் நம்ம தாத்தா பாட்டன் முப்பாட்டன் எல்லாரையும் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. நீங்க சூத்திரர்கள், நீங்க நுழையக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது. சில குறிப்பிட்ட சாதிகளை அவர்கள் இந்த கொடிமரம் வரைக்கும் அனுமதிச்சாங்க. பெரும்பாலானவர்களை கோயிலுக்கு வெளியே நிறுத்திட்டாங்க. இதே ஆகமத்து பெயரால தான். அதுக்கு பிறகு கோயில் ஆலய நுழைவு வந்துச்சுது, நுழைய விட்டாங்க. இன்றைக்கு கருவறைக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே ஆகமத்தின் பெயர். அன்றைக்கும் ஆகமம் வந்து தமிழனுக்கு அகைன்ஸ்டா தான் இருந்தது, எதிராக இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆகமத்தில் தான் வச்சு தானே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன. இன்றைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்துக்கள் அனைவரும் ஒன்று, இந்துக்கள் அனைவரும் ஒன்று, நாம் இணைந்து போராடுவோம், வேற்று மதத்தோட போராடுவோம், இவர்களோட போராடுவோம், அவர்களோட போராடுவோம்னு நீ சொல்றிய, அதுல ஏதாவது பொருள் இருக்கிறதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தாவை கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு, இன்றைக்கு என்னையும் என் பையனையும் என்னதான் அரசாங்கம் நடத்தின பயிற்சியில தேர்ச்சி பெற்ற பிறகு கூட கருவறைக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நீயும் நானும் எப்படி ஒன்னாக முடியும்? சனாதன தர்மமும் இந்து மதமும் எப்படி ஒன்றாக முடியும்? ஒன்றாக முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆகமத்திலே என்ன சொல்லி இருக்குதுன்னா, நல்லா பார்த்துக்கிடுங்க. ஆகமத்துல நம்ம இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் வடமொழியில இருக்கிற ஆகமத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இருந்தாலும் அந்த வடமொழி ஆகமத்துல காரணாகமம் இருக்குது. அந்த ஆகமம் என்ன சொல்லுதுன்னா, சிவ பூசை செய்வதற்கு, சிவ பூசை, சிவன் கோயில்ல நுழைஞ்சி கருவறைக்குள்ள நுழைஞ்சி பூசை செய்வதற்கு தீட்சை பெற்று சிவபூசையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான். தீட்சை பெற்று நீங்கள் சிவ பூசையை நீங்கள் செய்து கொண்டிருப்பவராக இருந்தால் வர்ண பேதத்தில் இருந்து முத்திப்படுகிறீர்கள். உங்களுக்கு அந்த ஜாதி பேதம் கிடையாது, நீங்க கருவறைக்கு போகலான்ட்டு இன்றைக்கு இருக்கிற காரணாகமம் வடமொழி ஆகமம் சொல்கிறது. இது எப்படி சொல்லுது? சிவபெருமானே உமையாள் தேவி அவர்களுக்கு சொல்ற மாதிரி, சிவனே பார்வதிக்கு சொல்ற மாதிரி காரணாகமம் சொல்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற வேதம் ஆகமம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப நீயே உன் ஆகமத்தை பின்பற்றுறியா? நீயே தான் சொல்ற காரணாகமம் இருக்குது பெருசு பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அதே காரணாகமம் தானே சொல்றது. நம்ம சிவவடிவேலன் ஐயா கூட எல்லாம் நாங்க நிறைய நேரம் தங்கி இருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் காலையில எந்திரிச்சாங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. அதற்கு சிவபூசை செய்து விட்டு தான் திருப்பி எல்லா இடத்துலயுமே பூசை செய்வார்கள். காலையில எந்திரிச்சோன்னு முதல் வேலை குளிச்சுட்டு திருநீர் அணிந்து விட்டு சிவபூசை தான். அப்ப அந்த சிவ பூசை செய்து தீட்சை வாங்கி சிவபூசை செய்து இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் வர்ணபேதத்திலிருந்து முக்தி அடைந்து விடுவார்கள் என்று சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றதா காரணாகமும் சொல்லுது. அப்ப இப்ப நம்ம சிவவடிவேலன் போன்ற ஆட்களும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் நடத்தின பயிற்சியில தேர்ச்சி பெற்றவர்களும் இல்ல அரசாங்கம் நடத்தின பயிற்சியில தேர்ச்சி பெற்றவர்களும் கருவறைக்குள்ள நுழையிறதுக்கு என்ன தடை இருக்கிறது?
நீ அந்த தடையை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்துக்களும் நீயும் நானும் ஒன்றாகவே முடியாது. தமிழர்களும் சனாதன தர்மவாதிகளும் ஒன்றாக முடியாது. ஏன்னா ஓ ஆகமம் சொல்றதையே நீ பின்பற்றவில்லை. இன்னும் சொல்ல போனா வேடிக்கை என்னவென்றால், பெண்களும் கருவறைக்குள் செல்லலாம் அப்படின்ட்டு உமாதேவி கிட்ட சிவபெருமான் சொல்றதா காரணாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பெண்கள் பூசித்து அவங்களும் இதே மாதிரி தீட்சை பெற்றிருக்க வேண்டும், சிவ வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இருந்தா நீங்க போகலான்னு சொல்லுது. அப்ப ஆகமத்தை நம்ம கிட்ட பூச்சாண்டி காட்டுவானே தவிர ஆகமத்தை மறுத்து மீறி செயல்படுவார்கள் எல்லாம் இந்த பெருமண்ணினரான பிராமணன் தான், இந்த கருவறைக்குள்ள இருந்து பூசை செய்பவர்கள் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயில் கருவறையை சுத்தி வரலாம், இன்னைக்கு சுத்தி வர முடியாது, பேரிகேட் போட்டு மூடிட்டாங்க. எந்த ஆகமத்தின் அடிப்படையாக 10 வருடத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கருவறையை சுத்தி வர முடிஞ்ச அந்த இடத்த எந்த ஆகமத்தின் பெயரால நீ மூடி வச்ச? எல்லா இடத்துலயும் குடமுழுக்கு நடக்குது. குடமுழுக்கு நடக்கிற போதெல்லாம் இறைவனை அந்த பாலாலயம் என்கூடிய பூங்கோயில் அமைக்கும் போது அத்தி மரத்துல படமா வரைஞ்சி அதற்கு பூசைகள் மட்டும்தான். அந்த அத்தி மர பலையைக்கு தான் பூசை செய்யணும், தனி மனித வழிபாடு கிடையாது. கடவுளுக்கு மட்டும்தான் அங்க வழிபாடு. நீ பாட்டு உற்சவர் சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு உற்சவரை மூலவராக மாற்றி வச்சிருக்கிறிய, எந்த ஆகமத்துல இருக்குது? உனக்கு என்ன வேணும்? தட்சணை வேணும், காத்து வேணும், தட்டு காத்து வேணும். அதற்காக உற்சவர் கொண்டு போய் மூலவரா மாத்தி வச்சிருவேன். எங்கேயாவது அத்திமர பலகையில படம் வரைகிற முறை இன்னைக்கு இருக்குதா? இருந்தா இந்த காலகட்டத்தில் அது அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிட்டா தட்டு காசு வராது. தட்டு காசு வரணும்னா ஒரு சிலைன்னு அமைப்பு வேணும், அதைத்தான் எடுக்கிறாங்க. இவ்வளவுக்கும் வேதம்ங்கிறது சிலை வழிபாட்டை எதிர்க்கிறது, உருவ வழிபாட்டை எதிர்க்கிறது. ஆதிசங்கராச்சாரியர்ல இருந்து எல்லாருமே உருவ வழிபாட்டை எதிர்ப்பவர்கள், மறுப்பவர்கள். கோயில் வழிபாடு தவறுன்னு சொல்றவங்க. பரபிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்குது, அது ஒரு கோயில் ஒரு இடத்துல அடக்கி வச்சது தப்பும்பாங்க. அப்ப நீயே ஒன்று சொல்லுவ, உனக்கு வேணும்னா அதை எடுத்துக்கிடுவ, வேண்டாம் தான் நீயே மீறிடுவ. இதுக்கு தமிழக அரசாங்கமும் துணை புரித. குறிப்பிட்ட பிற மண்ணினரான பிராமணர்கள் குறிப்பிட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க, இருக்கட்டும். ஆனா அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் எல்லோருக்கும் பொதுவான அரசாங்கம், தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், அந்த அரசாங்கம் எது சரின்னு பார்க்கணுமா வேண்டாமா? உன் ஆகமத்தில் இருக்கிறதையே நீயே பின்பற்றலையே அப்படிங்கிறத இவர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? அந்த அரசாங்கம் என்ன செய்யுது? வழக்கம் போடுறாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு 1960 62 இதே திமுக ஆட்சியின் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தான் போடுறாங்க, சட்டம் கொண்டு வர்றாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ட்டு. அவர் கொண்டு வந்தார தவிர அர்ச்சகர்களை நியமிக்கவே இல்லை. பயிற்சி நடக்குது, ஏறத்தாழ 400 பேர் பயிற்சி எடுத்துட்டாங்க. யார் நடத்துறா? இந்து சமய அறநிலையத்துறை தான் பயிற்சி நடத்துது. 400க்கு மேல பயிற்சி பெற்றுட்டாங்க, அர்ச்சகரா போடவே இல்லை. சரி, அப்புறம் என்ன செஞ்சாங்க? அதிமுக ஆட்சியில தான் அந்த சர்வீஸ் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. அதாவது பணிக்கு எடுத்துக்கொள்வதற்கான நடைமுறைகள் என்னன்னு போடுறாங்க. அதுபடி அர்ச்சகர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஆணை போட்டாங்க, அரசாணை போட்டாங்க. அதன் அடிப்படையில் திமுக, இதே திமுக அரசு தான் ஒரு 14 பேரையோ 15 பேரையோ உள்ள கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள பூசை செய்யலாம்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஏங்க, உங்க பயிற்சியில் எடுத்தவங்க 400 பேர் இருக்க வேண்டியது தானே? 400 பேருக்குமே அரசாணை வழங்க வேண்டியது தானே? அது ஏன் 13 பேருக்கு மட்டும் கொடுத்தீங்க? சரி, இருக்கட்டும். அந்த 13 எதிர்த்து
இந்து முன்னணியினர், அதன் RSS கட்சி, அதோட ஆதரவாளர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஐயா நீதியரசர் அவர்கள் இருக்கிறாங்க, உயர் அலுவலர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாது போறாங்க. அப்ப நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும்? ஐயா சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தை தான் நாங்க செயல்படுத்துறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சட்டம் இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்கின்றன. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்ன சொல்லியிருக்காங்க? ஆகமம் வச்சுக்கோங்க, ஆகமப்படியே எல்லாம் செய்யுங்க. ஆனா ஆகமம் பெருசா அரசியலமைப்பு சட்டம் பெருசான்னா ஆகமத்தை விட அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு. ரெண்டு தீர்ப்பு இருக்குது. சேஷம்மாள் வழக்கு ஒண்ணு இருக்குது, இன்னொரு தீர்ப்பு இருக்குது. ரெண்டு தீர்ப்பு இருக்கிறது. இந்த ரெண்டு தீர்ப்பையை வச்சு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்குது, அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்துக்கள் அனைவரும் சமம், இந்தியர்கள் அனைவரும் சமம், அதனால ஏற்றத்தாழ்வு கிடையாது, அதனால அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். இது வேணும், அப்படித்தானே அரசாங்கம் சொல்லணும். அரசு வழக்கறிஞர் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக உள்ள வந்த வழக்கறிஞர், அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவருக்கு வழக்கறிஞர் பெயர். அவர் என்ன சொல்றாரு? நீதிமன்றத்தில் போய், ஐயா ஆகம கோயில் ஆகமம் அல்லாத கோயில் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டா நாங்க பிரிச்சிடுறோம். பிரிச்சு ஆகமம் இல்லாத கோயில்ல எல்லாத்துலயுமே தமிழர்களை அர்ச்சகரா போடுறோம், ஆகம கோயில்ல போடல. யாரு சொல்றா? அரசாங்கம் சொல்லுது. எந்த அரசாங்கம் சொல்லுது? எந்த அரசாங்கத்தின் தலைவர், எந்த அரசாங்கம் எங்களது தானே தலைவர் என்று போற்றுகிறதோ அந்த தானே தலைவர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு போட்ட சட்டத்தை மீறி ரெண்டா பிரிப்போம். ரெண்டா பிரிச்சு ஆகமம் அல்லாத கோயில்ல மட்டும் நான் சமஸ்கிருதத்தை தமிழர்களை போட்டுக்கிடுறேன். அப்படி சட்டம் சொல்லலையே, கலைஞர் கொண்டு வந்த சட்டம் அப்படி சொல்லலையே. அனைத்து சாதியினரும் தானே சொல்றாரு. அனைத்து சாதியினரும் அனைத்து கோயில்லையும் அரசு கோயில்கள் எல்லாம் அர்ச்சகர் ஆகலான்னு தானே அவரு சொல்றாரு. அப்படி சொன்னாருன்னா அப்ப நீங்களே உங்க தலைவரை போற்றுவீங்க, ஆனா அர்ச்சகர் ஆகணும்னா மட்டும் தலைவரை தூக்கி கடாத்திடுவீங்க. அப்படித்தானே அர்த்தம்? அவர் தானே கொடுத்தாரு, அவர் தானே எல்லாரும் கொடுக்கணும்னாரு. அவர் ஒன்றும் கலைஞர் ஒன்று சொல்லி ஆகம கோயில் ஆகமம் இல்லாத கோயில் பிரிச்சு வையப்பா, ஆகமம் இல்லாத கோயில் அர்ச்சகர் ஆக்கு அப்படின்னு சொல்லலையே கலைஞர். அப்ப நீங்களே உங்க தலைவர் சொன்னதுக்கு மாறா கோர்ட்ல கேஸ் போடுவீங்க, ஒத்துக்கிடுவீங்க. வாதி என்ன கேட்கிறாரு நல்லா பாருங்க. வாதி என்ன கேட்கிறாரோ அதையே பிரதிவாதியும் வழிமொழிகிறார். இவரும் சொல்றாரு ஆகம கோயில்ல போடக்கூடாது என்று கேட்கிறாங்க. அரசாங்கம் சொல்லுது ஆகம கோயில்ல நாங்க போடல, மத்த கோயில்ல போட்டுக்கிடுறோம். மத்த போஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, மடப்பள்ளி ஓதுவார், அந்த இசைக்கருவி வாத்தி போக, இவங்க எல்லாத்துலயும் அதுல நாங்க அனைத்து சாதியினரையும் போட்டுறோம். மத்த போஸ்ட்ல எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தானே, நீ என்ன போடுறது? ஓதுவார்ல எல்லா சாதியினரும் இருக்கிறாங்களே, மடப்பட்டியில இருக்கிறவங்க எல்லா சாதியினரும் தான் இருக்கிறாங்களே, நீ என்ன சொல்றது? கேட்கறதே அர்ச்சகர் ஆகணுங்கிறது தான் கேட்கறது. சரி, அது கூட உங்களுக்கு சரியானதாக தெரியலாம், நல்லது தானே. ஆகம கோயில்ல பிரிச்சுட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 கோயில்ல ஒரு 10,000 கோயில்லையாவது ஆகமம் இல்லாத கோயில்னு சொல்லி ஆகமம் இல்லாத கோயில்னு சொல்லி பிரிச்சு வைக்கிறீங்களே, அப்ப ஆகமம் பிரிச்சா நல்லது தானே. ஒரு 10,000 கோயில்லையாவது நம்ம ஆளு உள்ள போயிருவாங்கலாம். அப்படின்னா தீர்ப்பு நல்லா கேட்டுக்கிடுங்க. இங்கதான் நம்ம அரசாங்கத்தின் இரட்டை வேடம் தெரியுது. தீர்ப்பு 3 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் ஒரு கோயில கூட ஆகம கோயில் ஆகமம் அல்லாத கோயில் பிரிக்கல, ஒரு ஆளுக்கு கூட வேலையும் கொடுக்கல 3 வருஷத்துல. அப்ப நீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிறதுல வேணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம் தட்டி கழிச்சு போகணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால
இதை எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்க இந்துங்கிறது தமிழ் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. யார் சொன்னாலும் சொல்லுங்க. வெள்ளக்காரனுக்கு முன்னாடி கொலம்பஸ் காலத்திலேயே ரெட் இண்டியன்ஸ் பேர் வச்சானு சொல்லுங்க. டாரியஸ் கல்வெட்டுல, பாரசீக கல்வெட்டுல சீங்கிற எழுத்து இருக்குது. அப்ப எப்படி சிந்துங்கிறத இந்துன்னு எப்படி சொல்லுவாங்க? எழுத்து இருக்குது என்று கேளுங்கள். அடுத்தாற் போல இண்டிகா பேர் எப்படி வச்சுருந்தவளுங்க, தாலமி வரைஞ்ச உலக வரைபடத்துல இந்துங்கிறது இந்து மாக்கடல்னு இருக்குதுங்கிறத சொல்லுங்க. அடுத்தாற் போல அரசாங்கத்தின் இரட்டை வேடத்தை காடுங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறதுக்கு அரசாங்கமே எதிர்ப்பா இருக்கிறதுன்னு சொல்லுங்க. ஆகம கோயில் ஆகமா அல்லாத கோயில் பிரிக்கவே இல்லைன்னு சொல்லுங்க. அவ வடமொழி வேதத்துல கூட ஓம்ங்கிறது இல்லாத, பிரணவ ஒலி இல்லாதது, சிவனை பற்றி பேசாதது நம்மளது வேதம் அல்ல. தமிழ்ல தான் வேதம் இருக்குது. ஏன்னா தமிழ் சங்கத்தை தான் சிவபெருமான் ஆரம்பிச்சாரு. இது எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் மக்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், வேண்டுகோள்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அது அரசாங்கத்தை போராடுவோம் சொல்லுவோம். குறைந்தபட்சம் உங்க வீட்டுல இருக்கிற விழாக்களையாவது தமிழ்ல நடத்தலாமா, நடத்த முடியாதா? அதுக்கு ஒண்ணு அரசாணை. ஐயா வணக்கம். உங்க வீட்டுல இருக்கிற இல்ல விழாக்கள், குடும்ப விழாக்கள், புதுமனை புகு விழா, திருமணம், கால்கோள் விழா, சூல் விழா, சீமந்தம்ங்கிற சூல் விழா, பிறப்பியல் விழா, இறப்பியல் விழா, இவ்வளவு விழாவையே நீங்க கொண்டாடலாமே. அதுல எல்லாம் சமஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டாமே. எதற்கு நீங்க போய் இதற்கு ஒண்ணு சட்டம் போட வேண்டாமே. நீங்களே அதை பின்பற்றலாமே. அந்த பொருள், அந்த சமஸ்கிருத திருமணத்துல பயன்படுத்துற அந்த சமஸ்கிருத மந்திரங்களின் பொருள் எவ்வளவு கேவலமானது, ஆபாசமானதுன்னு சொல்லியாச்சுது. வலைத்தளத்துல கோடி பேருக்கு மேல அதை பார்த்துட்டாங்க. அப்புறமும் நான் அவனை கூப்பிட்டு தான், அதே மொழியை கூப்பிட்டு தான் இந்த மணமகளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் நான் திருமணம் வைக்கிறேன்னா, அப்ப நம்ம மேலேயும் தப்பு இருக்கா இல்லையா? இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். மடாதிபதிகள் நீங்களும் திருந்த வேண்டும், பொதுமக்களும் திருந்த வேண்டும். அது திருந்தும் வரைக்கும் நமது தமிழர் தன்னுரிமை கட்சி மாதிரி இந்த மாநாடுகள் மூலமாக விழிப்புணர்வு வரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.